சொந்த பெருமானம் சந்நிதியின் கந்த பெருமானை நிலைநிறுத்தி கண்ணம் பாதிக்கும் அறப்பணி அரசு சுவாமிகளுடைய பாதாரங்களை நிலைநிறுத்தி வெற்றியெல்லாம் நடைபெறுகின்ற அத்தனை பெருமக்களினுடைய தாழ்வணிந்து அன்புக்குரிய தம்பி ஆசிரியர் வாதிசன் அவர்களை வணக்கம் கூறி பெரியோர்களை சிறார்களை யாவருக்கும் இந்நேர வந்தனத்தோடு எல்லோருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் சித்திக்க பிரார்த்தித்து இன்றைய நல்ல நாளில் இந்த இறை பேறு கிடைத்ததையிட்டு மற்ற மகிழ்வேதி கந்தபுராணம் காட்டும் வாழ்வியல் என்கின்ற ஒரு தொனிப்பொருளில் இன்றைய விடயதானத்தை பற்றி சிந்திப்போம். வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பெறல் அரிது என்பதற்கிணங்க சைவ சமயத்திலே பிறத்தல் என்கின்ற பெரும் பேரினை பெற்றுக்கொண்டவர்கள் நாங்கள். எங்களுடைய சமயம் சைவ சமயம். சைவம் என்றால் சிவனோடு சம்பந்தம் உடையது. சமயம் என்றால் வாழும் முறை அல்லது வாழ்க்கை நெறி என்று பொருள் பெற்றுக்கொள்ளும். சிவனோடு சம்பந்தமுடைய வாழும் முறையையும் வாழ்க்கை நெறியையும் முற்பிறவியிலே செய்த நற்பயனின் பிரகாரம் இப்பிறவியிலே பெற்றுக்கொண்டவர்கள் நாங்கள். எனவே நீடித்த நிலையான தொன்மத்துக்குரிய சைவ சமயம் மனிதனை வாழ்வாங்கு வாழ்ந்து இறை நிலையை அடைவதற்கு வழிகாட்டுகின்ற ஒரு உன்னத சமயம். இந்த சமயத்திலே இருக்கக்கூடிய நிறைந்த இறை இலக்கியங்கள் இருக்கின்றன. அவற்றுக்குள்ளே மிக போற்றுதற்கு உரியதாக இருப்பது எதுவென்றால் புராணங்கள். பூரணாத் புராணம் இது உச்சியதே என்று புராணத்தினுடைய பெருமை பேசப்படும். எது பூரணமானதோ அது புராணம், எது பழமைக்கு உரியதோ அது புராணம். புராணவம் என்கின்ற தன்மையில் பழமைக்கும் புதுமைக்கும் இந்த இரண்டையும் இணைக்கக்கூடிய என்றும் நின்று நிலைக்கக்கூடிய தனித்துவ இலக்கியமாக இருப்பது புராணம். வேதங்களிலே சொல்லப்பட்ட நுண்ணிய கருத்துக்களை பூத கண்ணாடி போல் பெருப்பித்து ஒவ்வொரு தத்துவங்களுக்கும் ஒவ்வொரு பாத்திரங்களை உருவகித்து கற்றோரும் மற்றோரும் விளங்கிக் கொள்ளக்கூடிய முறையில் சொல்வதை புராணங்கள். எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த சமயம் சார்ந்த அத்தனை சம்பவங்களும் கதைகளும் எங்கே நிறைந்திருக்கிற என்றால் புராணங்களில் தான் நிறைந்திருக்கின்றன. அதற்கு காரணம் புராணங்களிலே இருக்கக்கூடிய ஒரு கருத்து வெளிப்படுத்துகின்ற நிலையியல். எப்படி என்றால், பெரியோர்கள் கட்டளையாக பிறப்பிக்கின்ற பொழுது அதை நாங்கள் பணிந்து ஏற்றுக்கொண்டு செயற்படுவோம். இது ஒரு வகை. ஆனால் எங்கள் எல்லோருக்கும் மிகவும் பிடித்தது எதுவென்றால் சக நண்பனோடு உரையாடி கொள்வது. இந்த தன்மையிலேதான் புராணங்கள் எங்களுக்குரிய கருத்தியலை வெளிப்படுத்துகின்றன. ஒரு நண்பன் சக நண்பனோடு அந்த தோழமை உணர்வோடு எப்படி கருத்துக்களை பகிர்ந்து கொள்வானோ அதே போல சமய கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற பண்பு புராணங்களுக்குரிய ஒரு இலக்கிய பண்பாக சான்றோர்கள் பேசுகிறார்கள். இந்த தளத்திலே நின்று கொண்டு சைவ சமயத்திலே இரு பெரும் புராணங்கள் மிகவும் முக்கியம் வாய்ந்தவை. எங்களுக்கு கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் தாயும் தந்தையும். தாயினால் அன்பும் தந்தையினால் அறிவுமாக நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதே தளத்திலே தான் தாய் அந்தஸ்திலே நாங்கள் பெரிய புராணத்தை வைத்திருக்கிறோம். அது அன்பால் நிறைந்த ஒரு அமுத சுரபி. தந்தை அந்தஸ்திலே நாங்கள் கந்த புராணத்தை வைத்துக் கொள்கிறோம். அது அறிவால் நிறைந்த ஒரு களஞ்சியம்.
கந்த புராணம் காட்டுகின்ற வாழ்வியல் சமகாலத்திற்கு மிக மிக அவசியம் ஆனது. கந்த புராணம் கச்சியப்ப சிவாச்சாரியாரால் அருளி செய்யப்பட்டு காஞ்சி குமரகோட்டத்திலே எழுந்திருந்தாலும் அதை அதிகம் சிறுபராயம் முதல் இன்று வரையும் தூக்கி சுமப்பவர்கள் யார் என்றால் ஈழத்தவர்கள். கச்சி கணேசையர் அரியாலை சித்தி விநாயகர் ஆலயத்தில் ஆரம்பித்த புராண படன உரைமரபு எங்களுடைய ஈழத்தவர்களுடைய தனித்துவமான தன்மை. இந்த கந்த புராண கலாசாரம் யாழ் மண்ணினுடைய அடையாளமாக பண்டிதமணி சி கணபதி பிள்ளை அவர்கள் இதை பதிவு செய்கிறார்கள். இதிலே தான் கந்த புராணம் காட்டுகின்ற வாழ்வியல். கந்தன் என்ற சொல்லிற்கு அர்த்தம். முருகப்பெருமானுக்கு எத்தனையோ நாமங்கள் இருந்தாலும் கந்தன் என்கின்ற நாமத்தை முதன்மைப்படுத்தித்தான் நிறைந்த இலக்கியங்கள் இருக்கின்றன. அது கந்த புராணமாக இருக்கலாம், கந்தன் அலங்காரமாக இருக்கலாம், கந்தர் அனுபூதியாக இருக்கலாம். இப்படி பட்டியல் படுத்தி கொண்டு செல்ல முடியும். எனவே முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அத்தனை திருநாமங்களுக்குள் கந்தன் என்பது மிகவும் உன்னதமானது. இந்த சொல்லாட்சிக்குள்ளே எங்களுடைய சைவ சமயத்தினுடைய ஒரு வாழ்வியல் ஒளிந்திருக்கும். கந்து என்றால் யானை, அதாவது மதம் பொருந்திய யானைகளை கட்டுகின்ற இடம் என்று ஒரு கருத்து நிலை இருக்கிறது. அந்த சொல்லோடு விகுதி சேருகின்ற பொழுது கந்தன். கந்தன் என்று வருகின்ற பொழுது என்ன அர்த்தம் என்றால் பகைவர்களுடைய பராக்கிரமத்தை வலி குன்றச் செய்பவன், பகைவரை அழிப்பவன் அல்ல. கந்த புராணத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன்னுற்றால் தூயவராகி மேலை தோல்கதி அடைவர். ஏனைய இதிகாச இலக்கியங்களிலும் பார்க்க நாங்கள் அதிகம் கொண்டாட வேண்டிய ஒரு வாழ்வியல் இலக்கியம் இந்த தளத்தில் கந்த புராணம். எப்படி என்றால் பகைவரிடம் இருக்கக்கூடிய தீய குணங்களை மாற்றம் செய்து அந்த தீயவரையும் நல்லவராக்கக்கூடிய பராக்கிரமத்தன்மை யாருக்கு இருக்கிறது என்றால் கந்தனுக்கு இருக்கிறது. அந்த தளத்திலே தான் கந்த புராணம் என்கின்ற ஒன்று முதன்மை பெறுகிறது. காசிப முனிவர் மாயை பிறந்த பிள்ளைகள் தான் சூரபன்மன், சிங்கமாசுரன், தாரகாசுரன், அசமுகி என்று இந்த பட்டியல். இந்த தேவர்கள் அசுரர்கள், சுரர், அசுரர், நரர், இப்படி ஒரு 3 வகைப்பாட்டை செய்து கொள்ள முடியும். சுரர் என்றால் நல்ல சிந்தனைகளையும் நல்ல செயல்களையும் உடையவர்கள். அசுரர் என்றால் அதற்கு நேர் எதிரானவர்கள், தீய செயல்களையும் தீய எண்ணங்களையும் உடையவர்கள். நாங்கள் நரர். நாங்கள் சில வேளைகளில் தீய செயல்களையும் தீய எண்ணங்களையும், பல வேளைகளில் நல்ல செயல்களையும் நல்ல எண்ணங்களையும் கொண்டிருக்கிறோம். இந்த இரு தளத்திலே இருக்கக்கூடிய எங்களை ராஜத தாமச குணங்களை கீழிறங்க செய்து சாத்வீக குணங்களை மேலிழங்க செய்வதற்காகத்தான் சமயம் என்கின்ற ஒன்று எங்களுக்கு சமைக்கப்பட்டது. எனவே இந்த தேவர்கள் அசுரர்கள் என்கின்ற தீயவர்கள் நல்லவர்கள் என்கின்ற தளத்திலே வைத்துக்கொண்டு இந்த தீயவர்களை நல்லவராக்க முடியும் என்கின்ற ஒரு வாழ்வியல் தத்துவத்தை அடிநாதமாக வைத்துத்தான் கந்த புராணம் என்கின்ற ஒன்றை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே எங்களுடைய சமயம் ஒவ்வொரு விழுமியங்களை பேசிக்கொள்கிறது. மிக முக்கியமான ஒரு விழுமியம் நன்றி. ஒருவர் எங்களுக்கு தக்க சமயத்திலே செய்து கொண்ட ஒரு உபகாரத்தை எப்பொழுதும் எந்த காலத்திலும் மறத்தல் ஆகாது. எய்நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய்நன்றி கொன்ற மகற்கு.
இது திருக்குறள் சொல்லுகின்ற ஒரு அடிநாதம். நன்றி மறத்தலால் வரப்போகின்ற தீமை என்னது என்பதை கந்தபுராணம் பேசும். மாயையின் பிள்ளைகளாக சிவபரம்பொருளை நோக்கி தவம் செய்து பெற்ற அத்தனை வரத்தாலும் ஆணவம் கொண்டு அதை முறையாக பயன்படுத்தாமல் முறைகேடாக பயன்படுத்தியதன் விளைவு சூரபன்மன் முதலானவர்கள் முருகப்பெருமானால் தண்டித்து ஆட்கொள்ளப்பட்டார்கள். அப்படியானால் இந்த தேவர்கள் ஏன் துன்பப்பட்டார்கள்? இந்த கேள்வியை நான் கேட்கவில்லை. இந்திரனுடைய மகன் சயந்தன் வியாழ பகவானை நோக்கி கேட்பான், எதற்காக தேவர்கள் இவ்வளவு சிரமத்துக்கு உள்ளானார்கள்? வான்முகில் வளாது பெய்க என்று ஆரம்பித்து ஈற்று வரை முடியும் தானே சைவ நீதி. மிகப்பெரிய ஒரு சைவ நீதியை கந்த புராணம் பல இடங்களில் வலியுறுத்துகின்றது. எப்படி என்றால், நன்றி மறத்தலால் ஏற்பட்ட தன்மையை சூரபன்மன் முதலானவர்களோடாக அடையாளப்படுத்தப்படும். இந்த தேவர்கள் ஏன் இவ்வாறு துன்பப்பட்டார்கள்? ஏற்கனவே சொன்னது போல அவர்கள் நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் உடையவர்கள் தானே. அப்படி இருக்கிற பொழுது இங்கே என்ன நிகழ்கிறது? கந்த புராணத்தை நாங்கள் ஓரளவு முழுமையாக அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த இடத்திலே இருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும். இந்த சயந்தனுடைய வினா இப்படி ஆரம்பிக்கிறது. இது எங்கு போய் தொடங்கும் என்று சொன்னால் தக்க யாகத்தில் ஆரம்பிக்கும். தக்கன் தன்னை சிவனாக அலங்கரித்துக் கொண்டு நான் தான் பரம்பொருள் என்று, நான் தான் முழுமுதல் கடவுள் என்று யாகத்தை ஆரம்பித்தான். சிவனுக்கு அழைப்பு விடப்படவில்லை, நீங்கள் அறிந்த தெரிந்த விடயம். ஆனால் இதற்கு தேவர்கள் அத்தனை பேரும் சென்றிருந்தார்கள். ஈட்டிலே தக்கனுக்கு ஞான உணர்வு ஊட்டப்பட்டது, தலை துண்டிக்கப்பட்டது, அவன் ஆட்டுத்தலை பெற்று தவம் இருந்து முத்திப்பேர் எய்தினான். ஆனால் இந்த தவறை உருவாக்கியவன் தக்கன். ஆனால் தவறு நிகழ்ந்த பொழுது உடனிருந்து கொண்டு அந்த தவறுக்கு சாட்சியமாக தவறை பார்த்து கொண்டிருந்தவர்கள் யார்? தேவர்கள். அவர்கள் இந்த சூரபன்மன் முதலான அவுணர் குலத்தால் கோடான கோடி ஆண்டுகள் துன்பப்பட்டார்கள். என்ன விடயம் என்றால், ஒரு அநீதி நிகழ்கின்ற பொழுது அந்த அநீதியை பார்த்து கொண்டு உடன் இருப்பது மிக பிழையான ஒரு காரியம். அது எதற்கு சமன் என்றால், அந்த அநீதியை செய்பவனிலும் பார்க்க மிகவும் பாரதூரமானது. தக்கன் பிழைத்துக் கொண்டான். ஆனால் தேவர்கள் காலாதி காலமாக துன்பப்படுவதற்கு காரணம் எது ஆனது என்றால், ஒரு தவறு நிகழ்கின்ற பொழுது அந்த தவறு நிகழ்கின்ற இடத்தில் கூடவே இருந்து கொண்டு அதனை தட்டி கேட்காமல் செயற்படுவது. இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டு பல சந்தர்ப்பங்களில் இருக்கின்றோம். எங்களுக்கு என்ன என்று கடந்து போவதற்கு எண்ணுகிறோம். இதை சைவ சமயம், அதாவது கந்த புராணம் வாழ்வியலில் மிக முக்கிய அடையாளமாக காட்டுகிறது. எங்கு தவறு நிகழ்கிறதோ அந்த இடத்தில் இது தவறு என்று சொல்லி அதை திருத்தி சரியாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் கந்த புராணத்தினுடைய மிகப்பெரிய உயர் நீதி. நல்லது செய்வதற்காக பிறந்து கொண்ட நீ நல்லதை செய்ய முடியாதபடினும் தீமையாவது செய்யாது இரு என்பது கந்த புராணம் சொல்லுகின்ற ஒரு மிக உன்னதமான ஒரு வாழ்வியல் விடயமாக இருக்கிறது. எனவே எங்களுடைய வாழ்வியலில் நாங்கள் நல்ல எண்ணப்போக்குகளையும் நல்ல உறவுகளையும் சம்பாதித்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல நாங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும். இதனால் தான்
தேவர்கள் காலாதி காலமாக துன்பப்பட்டார்கள். பெற்றுக்கொண்ட நன்றியை மறந்தபடியால் சூரபன்மன் முதலானவர்களும் ஒரு தவறு நிகழ்கின்ற பொழுது அது கூடவே இருந்து கொண்டு தட்டி கேட்காமல் உபாயம் சொல்லாமல் உடனாய செயற்பட்டபடியால் தேவர்களும் துன்பப்பட்ட விடயத்தை கந்தபுராணம் பேசும். இதற்கு அடுத்த கட்டம் என்னவென்றால், ஒருவன் தவறு செய்துவிட்டான், அவன் தீயவன், தண்டனைக்கு உரியவன் என்கின்ற தன்மையிலே அவனுக்கு தண்டனையை மட்டும் கொடுத்து அவனை அவ்வாறாக ஒழித்து விடுவது அல்ல. மண்ணாசை, பெண்ணாசை என்கின்ற விடயங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு இப்படி வாழ்ந்துதான் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று ஒரு இதிகாசம் எழுந்தது. அது ராமாயணம். எப்படியும் தர்மத்தை நிலைநாட்டலாம் என்று ஒரு இதிகாசம் எழுந்தது. அது மகாபாரதம். இந்த இரண்டு இலக்கியங்களையும் ஓரிடத்திலே தீயவர்கள், இன்னொரிடத்தில் நல்லவர்கள். ராம ராவண பாத்திர படைப்பு. மகாபாரதத்தில் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே பெரியப்பா பிள்ளைகள், சிற்றப்பா பிள்ளைகள், கௌரவ சேனை, பாண்டவ சேனை, இப்படியாக அடையாளப்படுத்தி தீமையான எண்ணங்களை செய்தவர்களை இது இதிகாச இலக்கியமும் ஈட்டில் கொன்று ஒழித்தது. ஆனால் கந்த புராணம் இவற்றுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக மிகச்சிறந்த ஒரு சைவ சமய வாழ்வியலை வெளிப்படுத்தியது. அதனை கச்சியப்பர் வாக்கால் பேசுவதாக இருந்தால், தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன்னுற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவர். சூரபத்மன், சிங்கமாசுரன், தாரகாசுரன், இந்த அவுணர் குல தலைவர்கள் எல்லாம் தீயது புரிந்தார்கள். குமரவேள் பெருமான் ஆட்கொண்டார். தாரகாசுரன் கிரவுஞ்சமலையை பிளந்து ஞான உணர்வு ஊட்டி ஈட்டிலே அவன் யானை வாகனமாகி ஐயனாருக்கு வாகனமாயினான். சிங்கமாசுரன் எங்களுடைய கண்மத்தினுடைய கோட்பாடாக இது பேசப்படும். சைவ சித்தாந்தம் என்கின்ற ஒரு உயர் தத்துவத்தை சகலரும் விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மையிலே பேசுகின்ற ஒரு மிகச்சிறந்த இலக்கியம் எதுவென்றால் அது கந்த புராணம். சைவ சித்தாந்தத்தை நாங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் கந்த புராணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே இந்த தாரகாசுரன் மாயாமலம், எங்களை பீடித்திருக்கக்கூடிய மலங்களுக்குள்ளே முதலில் ஒடுங்கக்கூடியது மாயாமலம். மாயை என்றால் தோற்றம், பார்க்க உண்மையாக இருக்கும், ஆனால் அது சுத்த பொய். இப்பொழுது காலை கிழக்கே சூரியன் உரித்தது, மாலை மேற்கே மறையும், பார்ப்பதற்கு உண்மையாக இருக்கும், ஆனால் அப்படி அல்ல. அது பூமி சுழல்வதால் அப்படி இருக்கிறது. எனவே தாரகாசுரன் முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு ஐயனாருக்கு யானை வாகனம் ஆகினான். இங்கு இல்லாது ஆக்கப்படவில்லை சிங்கமாசுரன். நாங்கள் சூரசங்காரத்திலே சிங்கமாசுனுடைய தலை 3 தடவை வரும். எங்களுடைய வினை இருக்கிறது. நாங்கள் முற்பிறவியிலே செய்து கொண்ட வினையின் பிரகாரம் இப்பிறவி எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எத்தாக்கத்துக்கும் சமனும் எதிருமான மறுதாக்கம் இருக்கும். இது நியூட்டனுடைய ஆய்வின் பிரகாரம் கண்டுபிடிக்கப்பட்ட நியூட்டனுடைய லோ என்று விஞ்ஞானம் பேசுவதற்கு முன்பே சைவ சித்தாந்தம் கர்ம வினையை அறிவியலாக பேசியது. எனவே பிராரப்தத்தின் பிரகாரம் இந்த பிறவி எங்களுக்கு கிடைத்து நாங்கள் ஆகமியம் செய்து சஞ்சித வினையின் பிரகாரம் அதை நீடித்து மீண்டும் அடுத்த பிறப்பு எய்துவோம். இவ்வாறாகத்தான் சிங்கமாசுரன் மீண்டும் மீண்டும் வருகின்ற பொழுது ஈட்டில் அவன் ஆட்கொள்ளப்பட்டு துர்க்கைக்கு சிங்க வாகனம் ஆயினார். சூரபத்மன் சேவலும் மயிலுமாக ஆட்கொள்ளப்பட்டு
முருகப்பெருமான் தன்னுடைய வைத்துக் கொண்டார். இப்பொழுது சமகாலத்திலே இந்த சமய பாடம் என்கின்ற பொழுது மிகப்பெரிய சவாலுக்குரிய விடயம். அது கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கும் சரி, மாணவர்களுக்கும் சரி. இங்கே சூரபன்மன் எவ்வாறு சேவலும் மயிலும் என்கின்ற இரு உயிர்கள் ஆயின, இரண்டாக மாமரம் இரண்டாக பிளந்து கொண்டது. ஒரு பகுதி சேவல், இன்னொரு பகுதி மயில் என்றால் இந்த ஓர் உடலுக்குள் எப்படி ஈருயிர் வந்தது? காசிப முனிவருக்கும் மாயைக்கும் பிறந்த பிள்ளைதான் சூரன். பெயர் சூரபன்மன். இரு உயிர்களை மாயை ஒரு உடலுக்குள்ளே வைத்துக் கொண்டார். கோலமா மஞ்சதன்னில் குலவிய குமரன் தன்னை பாலனன்றிருந்தேன் அந்நாள். முருகப்பெருமான் சூரபன்மன் எதிரெதிரே யுத்தம் ஆரம்பிக்கின்ற பொழுது சமகாலத்தில் நாட்டில் தரைப்படை இருக்கிறது, ஆகாயப்படை இருக்கிறது, கடற்படை இருக்கிறது. கந்த புராணம் மிகச்சிறந்த ஒரு போர் தொழில் நுட்பத்தையும் பேசும். சமகாலத்தை அல்ல, ஒரு தர்ம ரீதியான போர் தொழிலை பேசும். எதிர்ப்படை தரவழியிலே யுத்தம் செய்தால் தரவழியில் யுத்தம் செய்வோம். எதிர்ப்படை ஆகாய வழியில் யுத்தம் செய்தால் ஆகாய வழியில் யுத்தம் செய்வோம். ஈட்டில் கடல் வழியில் யுத்தம் முடிகிறது. சூரபன்மன் சக்கரவாள பறவையாக வருகின்ற பொழுது முருகப்பெருமான் அழகிய மயில் மீது வந்தார். இந்த சிறார்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும். முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம் எப்பொழுது கிடைத்தது என்றால் சூரபன்மன் தானே சேவலாகவும் மயிலாகவும் வந்தார். அப்படி என்றால் சூரபன்மன் அதற்கு முன்னால் முருகப்பெருமானை பார்த்து எவ்வாறு பாடினார்? கோலமா மஞ்சதன்னில் குலவிய குமரன் தன்னை பாலனன்றிருந்தேன் அந்நாள். இது ஒரு முக்கியமான கந்த புராணத்தில் சமகாலத்தில் நாங்கள் சிந்திக்க வேண்டிய சமய நுட்பம். என்ன என்றால், ஆலயங்களிலே இருக்கக்கூடிய மயில் வாகனங்களை நாங்கள் 3 வகைப்படுத்திக் கொள்ள முடியும். சூரபன்மன் மாயையினுடைய மைந்தனாகியால் மிகப்பெரிய மாய வடிவங்களை எடுக்கின்ற பொழுது முருகப்பெருமான் திருப்பெரு வடிவத்தை எடுத்தார். ஈசானம், தற்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்கின்ற இறைவனுடைய 5 முகங்களோடு மேல் நோக்கிய அதோ முகத்தையும் சேர்த்து அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி விளம்பதோர் மேனியாக என்று கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்து உதித்தனன் உலகமுய்ய. சிவபரம்பொருள் முருகப்பெருமானாக வந்து உதித்தனன். இறைவனுடைய 6 முகங்களும் முருகப்பெருமானுடைய 6 முகங்கள் ஆயின. இந்த இடத்தில் இவர் தன்னுடைய திருப்பெரு வடிவத்தை எடுக்கின்ற பொழுது சூரபன்மன் தன்னை அறியாமல் 2 கரங்களையும் எடுத்து வழிபட்டான். நான் நாள்தோறும் வழிபடுகின்ற என் அத்தனை தவத்துக்கும் வரத்தை ஈந்து கொன்ற பரமேஸ்வரனை தொழுது கொண்டான். அவ்வாறு தொழுது வருகின்ற பொழுது ஒரு ஞான உணர்ச்சி, எங்களுக்கெல்லாம் சில சிந்தனைகள், நல்ல சிந்தனைகள் இருக்கின்ற பொழுது திடீரென்று ஒரு சிந்தனை மாறும். பாதாதி கேசமாக, கேசாதி பாதமாக திருப்பெரு வடிவத்தை பார்த்து கொண்டிருந்த சூரபன்மன் தனது 2 கரங்களும் யாருடன் போர் செய்ய வந்தேனோ அவரை தொழுகின்றது என்று வருகின்ற பொழுது கந்த புராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் ஒரு சொல்லில் மாற்றுவார், தடுத்தது மானம் ஒன்றே. இந்த தன்மானம் என்கின்ற ஒன்று சூரபன்மனை திசை திருப்புகிறது. மீளவும் யுத்தம் வலுப்பெறுகிறது. எங்களுடைய தமிழருடைய வாழ்வியலிலும் நாங்கள் ஒரு இடைக்கால ஒப்பந்தத்துக்கு சென்றோம். மீளவும் யுத்த மேகங்கள் சூழ்ந்தது போல கந்த புராணத்திலே சூரபன்மன் தன்னை அறிந்து கொண்டு தொழ நின்றவன் திடீரென்று மாறி தடுத்தது மானம் ஒன்றே. அதற்கு முன்பாகத்தான் இந்த பாடல் வரும். இந்திரன்
தன்னை மயிலாக மாற்றி முருகனை ஏற்றி யுத்தத்துக்கு போனார். அந்த மயில் தான் இந்திர மயில். ஆலயங்களிலே முருகப்பெருமான் தனித்து உலா வருகின்ற மயில். அது நேர் நோக்கிய தலையும் பின்னோக்கிய தோகையுமாக இருக்கக்கூடியது. யுத்தத்தின் பிற்பாடு சூரபத்மன் மயிலாக வந்த பொழுது கிடைத்த மயில்தான் முருகன் வள்ளி தெய்வி யானை சமேதராக எழுந்தருளுகின்ற மயில். அது சூர மயில். ஒரு பக்கம் தோகை விரித்தபடியும் மறுபக்கம் தலையை திருப்பியபடியும் இருக்கக்கூடிய மயில். இன்னொரு மயில் இருக்கிறது, ஓங்காரம் மந்திர மயில். அதனுடைய தலை பிரணவ மந்திரம் போன்று வளைந்திருக்கும். இவ்வாறாக மயில் வாகனத்துக்குள்ளேயே 3 மயில் வாகனத்தை கந்த புராணம் பேசிக்கொள்ளும். சைவ சித்தாந்தம் என்கின்ற எங்களுடைய மிகப்பெரிய தத்துவம். இன்று எல்லாம் நாங்கள் அறிவியலில் வளர்ந்திருக்கிறோம், விஞ்ஞானத்தில் உச்சம் தொட்டிருக்கிறோம். அந்த தன்மையிலே தான் சமயம்தானே என்று மாணவர்களும் சிறார்களும் யோசிக்கிறார்கள். சமயம் அப்படிப்பட்டதல்ல, எங்களுடைய அறிவியலையும் விஞ்ஞானத்தையும் விஞ்சியது. கந்த புராணத்திலே மிகச்சிறந்த அறிவியல், கட்டிட தொழில்நுட்பம், ஒரு நகரத்தை எவ்வாறு ஆக்க வேண்டும் என்கின்ற தன்மைகள் எல்லாம் அசுர காண்டத்தில் வருகிறது. கச்சியப்ப சிவாச்சாரியார் அசுர காண்டத்திலே பேசுகின்ற விடயங்களும் கட்டிட அமைப்புகளும் நவீன விஞ்ஞான அறிவியலில் என்னும் எங்களால் ஆக்கிக் கொள்ள முடியவில்லை. மகேந்திரபுரி இதற்கு ஒரு நல்ல உதாரணமாக அமைந்து கொள்ளும். எங்களுடைய வீடுகளில் தங்குத நிலை கொண்ட மின்குமிழ்கள் இருந்தன. இன்று நாங்கள் LED மின்குமிழுக்கு மாறிவிட்டோம். அன்று தோமஸ் அல்வா எடிசன் கண்டுபிடித்த மின்குமிழ் இன்று ஒரு முட்டாள்தனமான மின்குமிழாக போய்விட்டது. அதை வீட்டிலே நாங்கள் ஒளிரவிட்டால் அது மின்சாரத்தை நிறைய எடுத்துக்கொள்ளும் என்று சொல்வார்கள். 15 பேர் ஒரு தொலைக்காட்சி பெட்டியை தூக்க வேண்டும். இன்று ஒருவர் தூக்கி சுவரில் மாட்டலாம். இப்ப விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் ஒவ்வொன்றும் வருகின்ற பொழுது முன்னையானது தோற்று கொண்டு போகிறது. ஆனால் சைவ சித்தாந்தம் என்கின்ற ஒரு தத்துவம் முடிந்த முடிவு. இதற்கு முன்பு உபநிடதங்கள் வேதாந்தங்கள் எல்லாம் பேசி இதில் சைவ சித்தாந்தம் முப்பொருள் உண்மையை பேசி முடித்தது. இந்த முப்பொருள் உண்மையில் மிக முக்கியமான வாதம் சர்க்காரிய வாதம். கந்த புராணம் பேசுகின்ற உன்னத தத்துவம் சர்க்காரியவாதம். சர்க்காரியவாதம் என்றால் என்ன? காரணத்துக்கும் காரியத்துக்கும் இடையிலான தொடர்பு. இந்த காரணத்துக்கும் காரியத்துக்கும் இடையிலே என்ன தொடர்பு இருக்கிறது என்றால், நடைமுறை வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். அழுத பிள்ளை பால் குடிக்கும். ஏன் அழுகிறது? பசியின் நிமித்தம், தன்னுடைய உடல் தன்மையின் நிமித்தம் அழும். அந்த குழந்தையை நன்றாக புரிந்து கொள்வாள் தாய். அதே போல நாங்கள் ஒரு செயலை செய்கிறோம் என்றால் அதற்கு நிச்சயம் காரணம் இருக்கும். எந்த காரணமும் இல்லாமல் நாங்கள் காரியங்களை செய்ய மாட்டோம். பெரியோர்களே சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய பிள்ளைகள் சிறார்கள் தங்களுக்கு ஒரு காரியமாக வேண்டுமாக இருந்தால் தாங்களாகவே எல்லா வேலைகளையும் உங்களை கேட்காமலே செய்து கொள்வார்கள். மொத்தத்தில் நல்லவர்களாக திடீரென்று நடித்துக் கொள்வார்கள். பின்புதான் தங்களுடைய தேவையை முன்வைப்பார்கள். அப்பொழுதுதான் விளங்கும், இதற்காகத்தான் நீங்கள் இவ்வாறு செயற்பட்டீர்களா? இது நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரண காரிய தொடர்பு. எங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் ஒரு காரியத்தோடு தொடர்புபட்டவை. இதை மேற்கத்தைய தத்துவம் கயோஸ் தியரி என்று சொல்லிக்கொள்ளும். ஒரு பட்டாம்பூச்சியினுடைய இறக்கை துடிப்புக்கும் பூமி அதிர்ச்சிக்கும் தொடர்பு இருக்கிறது என்று இந்த தத்துவம் இருந்து கொள்ளும். இது கந்த புராணம் அல்லது சைவ சித்தாந்தம் எழுந்து தத்துவங்கள் எல்லாம் உயிர்ப்பு பெற்றதன் பிற்பாடு எழுந்து கொண்டு ஒரு அறிவியல் தத்துவம். ஆனால் அதற்கு முன்பாக கந்த புராணம் சைவ சித்தாந்த தத்துவத்தை மிக நேர்த்தியாக பாமரரும் விளங்கக்கூடிய தன்மையில் பேசியது. எப்படி என்றால், முப்பொருள் உண்மையில் பதி,
இங்கு பதியாக பெருமான் அமைந்து கொள்வார். எல்லைகள் எல்லாவற்றையும் கடந்தவர், அன்றும் இன்றும் என்றும் இருப்பவர், முன்னை பழம்பொருக்கு முன்னை பழம்பொருளாயும் பின்னை புதுமைக்கு பேர்த்திம பெற்றியராயும் இருக்கக்கூடியவர். எனவே பதி முருகக் கடவுள். அடுத்தது பசு. பசு என்றால் உயிர்கள். கந்த புராணம் அதனை தேவர்களாக அடையாளப்படுத்தும். அடுத்தது பாசம். பாசம் 3: ஆணவம், கன்மம், மாயை. கந்த புராணம் ஆணவம் என்கின்ற தன்மையில் சூரபன்மனை அடையாளப்படுத்தும். கன்மம் என்கின்ற தன்மையில் சிங்கமாசுரனை அடையாளப்படுத்தும். மாயை என்கின்ற தன்மையில் தாரகாசுரனை அடையாளப்படுத்தும். எங்களுடைய சைவ சித்தாந்தத்தை பிரதான நெடுஞ்சாலை இந்த நாளில் அவரவர்களுடைய தன்மைக்கு ஏற்றாற் போல ஒவ்வொரு நெடுஞ்சாலையை தெரிவு செய்யலாம். பெரிய புராணம் இந்த உலகத்திலே பிறந்து தொண்டு செய்து இறைவனை அடைந்த 63 நாயன்மார்கள் 9 தொகையடியார்கள் என வரலாற்று ரீதியாக சான்று பகரும். கந்த புராணம் தொண்டர் சீர் பரவ என்று கந்த புராணத்துக்குள்ளும் திருத்தொண்டர் பெருமை பேசும். எனவே 4 பிரதான பாதைகளுக்குள்ளே இந்த மனிதன் என்கின்ற உடலை எடுத்துக்கொண்டு உயிர் என்கின்ற சாரதியை வைத்துக்கொண்டு நாங்கள் பிரயாணம் செய்யலாம். ஆனால் மிக முக்கியமான ஒன்று இருக்கிறது. அதுதான் சாரதி அனுமதி பத்திரம், லைசன்ஸ். சைவ சமயம் ஒரு லைசன்ஸ் வைத்திருக்கிறது. அதுதான் தீட்சை. இது கிடைத்தால்தான் முறையான ஒரு சாரத்தியத்தை செய்து கொள்ள முடியும். இவ்வாறாக எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக இருந்தால் இறைவனை சென்று அடைய முடியும். எனவே இந்த பதியாகிய முருகப்பெருமானுடைய பாத கமலங்களை பசுவானது சென்றடைய வேண்டும் தேவர்கள். ஆனால் இந்த ஆட்காட்டி விரல் இங்கே வருகின்ற பொழுது இந்த நடுவிரல் துரத்தும். அதான் மிக அண்மையில் இருக்கிறது. ஆனால் இந்த முதலாவதாக இருக்கக்கூடிய இந்த சிறு விரல் விலத்தி கொள்ளும். அது மாயை. சூரசம்காரத்திலும் முதலில் ஆட்கொள்ளப்படுபவர் தாரகாசுரன். அவர் மாயைகளின் மன்னவன். ஆனால் முருகப்பெருமான் அவருக்கு ஞான உணர்வு ஊட்டி அவரை மீட்டு கொண்டார். யானை வாகனமாகி ஐயனாருக்கு வாகனமானார். சர்க்காரியவாதம் உள்ளதிலிருந்து உள்ளது தோன்றும், உள்ளதிலிருந்து இல்லாதது தோன்றாது, இலது உளதாகாது, உளது இலதாகாது. இந்த உயிர்கள் படைக்கப்பட்டவை அல்ல, அது என்றும் இருப்பவை. எனவே இந்த அசுரர்கள் அழிக்கப்படவில்லை, நல்லவராக ஆக்கப்பட்டார்கள். விடிவாமளவும் விளக்கினையமாயை வடிவாவது கண்மத்து வந்து. இது திருவருட்பயன் பேசுகின்ற சைவ சித்தாந்தம். கந்த புராணம் அதனை மிக எளிமையாக கதையாக பேசும். நாங்கள் 24 மணித்தியால மின்சாரத்துக்கு பழக்கப்பட்டு விட்டோம். இரவு வேளையில் திடீரென்று மின்சாரம் நின்று விடுகிறது. நிறைந்த ஒளி வெள்ளத்துக்குள் இருந்த நாங்கள் சிரமப்படுகிறோம். ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்ற பார்க்கிறோம், அல்லாவிட்டால் ஒரு சார்ஜர் லைட்டை ஒளிர விடுகிறோம். இது என்ன செய்கிறது? அந்த இருளின் கொடுமையிலிருந்து எங்களை சற்று காப்பாற்றி கொள்கிறது. இனி சைவ சித்தாந்தத்துக்கு வருவோம். ஆணவம் என்கின்ற இருளுக்குள்ளே ஆன்மா என்கின்ற ஒன்று அகப்பட்டு சிரமப்படுகின்ற பொழுது மாயை என்கின்ற ஒன்று கண்மத்தின் வழியாக வந்து உதவி செய்யும். அதுதான் விடிவாமளவும் விளக்கெனைய மாயை வடிவாவது கண்மத்து வந்து. அப்ப எங்களுடைய உமாபதி சிவாச்சாரியார் இன்று இருக்கக்கூடிய மின்சார தடை என்கின்ற ஒரு பவர்கட் விஷயத்தை சைவ சித்தாந்தத்துக்குள் எவ்வாறு உத்தியாக வைத்தார் என்றால் எங்களுடைய சைவ சமய அறிவியலை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தாரகாசுரன் ஆட்கொள்ளப்பட்டாய். அடுத்தது சிங்கமாசுரன். மாயை
கன்மத்தின் வழியாக வந்து உதவி செய்யும். நாங்கள் நல்ல செயல்களையும் நல்ல சிந்தனைகளையும் கொண்டிருப்போம். எங்களில் நிறைய பேர் சிந்திப்பது, நாங்கள் நல்லவற்றை செய்தால் எங்களுக்கு நல்லது நடக்கும், தீயவற்றை செய்தால் தீயது நடக்கும். ஆனால் சமகாலத்தில் நாங்கள் எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் தீயது நடக்கிறதே. தீயதை செய்வன் நல்லவனாக இருக்கிறானே இதெல்லாம் நாங்கள் சிந்திக்கிறோம். வீட்டிலே ஒரு கத்தரிக்காய் மிளகாய் செடியை நட்டு தண்ணி ஊற்றினால் அது ஒரு நாள் ஊற்றப்படாவிட்டால் வாடிவிடும். ஆனால் புல் பூண்டுகள் நன்றாக இருக்கிறது தானே. இது கலியுகம். நல்லவர்கள் ஏன் துன்பத்துக்குள்ளாகிறார் என்றால், நாங்கள் காலிலே ஒரு பாதணியை வாங்கி அணிகிறோம். அது சரியாக பொருந்திவிட்டது என்றால் காலிலே பாதணி இருக்கிறது என்றதை மறந்து விடுவோம். அது சரியாக பொருந்தாமல் காலை நெருடுகிறது என்றால் அந்த பாதணியின் மீது எங்களுக்கு சிந்தனை இருக்கும். எங்களுக்கு துன்பம் என்கின்ற ஒன்று வருகின்ற பொழுதுதான் இறை எண்ணம் என்கின்ற ஒன்று வரும். எனவே கன்மம் என்கின்ற ஒரு வினை எப்படிப்பட்டதென்றால், நல்லதை செய்தால் அது நல்வினை, தீயதை செய்தால் அது தீவினை. இது சைவ சித்தாந்தமும் கந்த புராணமும் அதை எப்படி பேசும் என்றால், நல்வினை செய்தவன் பொன்னால் செய்யப்பட்ட விலங்கால் பூட்டப்படுகிறான், தீவினை செய்தவன் இரும்பால் செய்யப்பட்ட விலங்கால் பூட்டப்படுகிறான், மொத்தத்தில் விலங்கால் பூட்டப்படுகிறான். இதற்கு அப்படியானால் நாங்கள் செயலை எவ்வாறு செய்தல் வேண்டும்? பற்றுக பற்றுகற்றான் பற்றை, பற்றுக பற்றுவிடற்கு, எல்லாவற்றையும் இறை செயலாக செய்தல் வேண்டும். இந்த சேஸ்திரம் இருக்கிறது தானே. அத்தனை செயல்களையும் முருகப்பெருமானுடைய அருட்கடாட்சமாக செய்வது போல எங்களுடைய எல்லா செயல்களையும் இறை செயலாக நாங்கள் செய்வோமாக இருந்தால் எங்களுடைய இந்த கர்ம வினையை மாற்றிக்கொள்ள முடியும். நான் தான் செய்தேன் என்கின்ற ஆணவ முனைப்பு பாரிய தீமையை ஏற்படுத்திவிடும். எனவே இந்த சிங்கமாசுரன் 3 தடவை பிராரத்துவம், ஆகாமியம், சங்கீதம் என்கின்ற தன்மையைப் போல 3 தடவை வந்து ஈட்டில் ஆட்கொள்ளப்பட்டு சிங்கவாகனம் ஆகிக் கொண்டார். எனவே இப்ப மாயை கன்மம், ஈட்டிலே இருப்பது ஆணவம். இந்த 5 விரல்களுக்குள்ளே இந்த நடுவிரல் எதற்கு பயன்படுகிறது என்றால், இந்த பழைய பாடல் இருக்கிறது, சிறு விரல் மங்கையரை கூட்ட, மோதிர விரல் நல்ல செயல் ஆற்ற. இந்த பெருவிரல் எல்லாவற்றுக்கும் அடிப்படையானது. இந்த ஆட்காட்டி விரல் நல்லவரை காட்ட. ஆனால் நடுவிரல் எதற்கும் பிரயோசனமற்றது. அதைத்தான் ஆணவம் எல்லாவற்றுக்கும் முன்னால் நிற்கும். ஆனால் அதுதான் முழு பிரச்சனைக்கும் காரணமாகவும் இருக்கும். இந்த ஆணவம் ஈற்று வரையும் விட்டு துரத்தும். அதிலிருந்து விடுபட்டு ஒடுங்குகின்ற பொழுது முத்து இன்பம் என்கின்ற ஒன்று சித்திக்கும். இந்த ஆணவ மலமாக இருக்கக்கூடிய சூரபன்மன் முருகப்பெருமானுடைய சேவலாகவும் மயிலாகவும் மாறிக்கொண்டார். எனவே இந்த தீயவரை நல்லவராக்குகின்ற ஒரு கைங்கரியத்தை கந்த புராணம் பேசும். எங்களுடைய இறை ஆண்டோர்களுடைய வாக்கின் பிரகாரம் சொல்வதாக இருந்தால், கரணை கிழங்கு அதை உணவுக்காக சமைக்க ஆரம்பிக்கின்ற பொழுது, அதை துப்புரவு செய்கின்ற பொழுது கையில் பட்டால் கடிக்கும். அதை முறைப்படி சமைத்து விட்டால் நாக்கிற்கு நன்கு சுவையாக இருக்கும், உடலுக்கு நன்கு ஆரோக்கியமாக இருக்கும். இது கிருபானந்த வாரிகள் சுவாமிகளுடைய கூற்று. ஒரு கரணை கிழங்கு எவ்வாறு கருணை கிழங்கு ஆகிறதோ அதே போல ஒரு தீயவரை நல்லவராக்கக்கூடியவர் முருகப்பெருமான். எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை பாருங்கள். வீட்டு சூழலிலே இருக்கக்கூடிய ஒன்று மயிர்கொட்டி. அதை கண்டால் என்ன செய்வோம்? தீமையின் வடிவமாக அதை சுட்டு பொசுக்கி விடுவோம். அதே மயிர்கொட்டி தனக்கு தேவையான உணவத்தனையும் தேடிவிட்டு ஒரு இடத்திலே அது இருந்து கொண்டு தன்னை சேர்த்து ஒரு
கூடமைத்துக் கொள்ளும் விஞ்ஞான வாழ்க்கை மட்ட முறையில் அது கூட்டுப்புழு குடம்பியாக ஆறி வண்ணாத்தி பூச்சியாக மாறிக்கொள்ளும். இப்ப இந்த மயிர்கொட்டி ஒரு தவம் மேற்கொள்கிறது. என்ன ஆகிறது என்றால், தன்னிடம் இருக்கிற அத்தனை மயிர்களும் கொட்டி ஒரு இறக்கை முளைத்து வண்ணாத்தி பூச்சியாக மாற்றம் கொள்கிறது. இப்பொழுது என்ன ஆகிறது என்றால், மயிர்கொட்டி என்கின்ற ஒன்றை கண்டவுடன் அழித்து கொண்ட நாங்கள் பட்டாம்பூச்சி என்கின்ற வண்ணாத்தி பூச்சியை கண்டவுடன் எங்களுடைய உள்ளங்கையிலே வந்து உட்கார்ந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று எண்ணிக்கொள்வோம். இந்த வண்ணாத்தி பூச்சி ஒரு காலத்தில் மயிர்கொட்டியாக இருந்தது. வாழ்க்கை வட்டம் ஒரு தீயதாக இருந்த ஒன்றை நல்லதாக மாற்றுகிறது தானே. இதைத்தான் கந்த புராணம் சூரபன்மன் முதலான அவுணர் சேனை முருகப்பெருமானுடைய அருட்கடாட்சத்தால் நல்லவராக மாறினார்கள். எப்படி நல்லவராக மாறினார்கள்? முருகப்பெருமானோடு இணைத்து முருகனை வணங்குகின்ற பொழுது சேவலையும் மயிலையும் வணங்குகின்றோம். இப்படிப்பட்ட ஒரு உன்னத மிகச்சிறந்த ஜதார்த்த சமகால வாழ்வியலை கந்த புராணம் பேசிக்கொண்டது. இது ஒரு தளத்தில் நிற்க இன்னும் 2 சட்ட பகுதிகளை பார்ப்போம். கந்த புராணத்தினுடைய சட்ட வகுப்பு முறை இன்றைய காலகட்டத்தில் பாடசாலையில் படிக்கிற சிறார்களுடைய லட்சியம் என்னவென்றால், நாங்கள் சட்டத்தரணியாக போகிறோம். கந்த புராணம் மிகச்சிறந்த ஒரு சட்ட புத்தகம். 2 சம்பவங்களை எடுப்போம். ஒன்று, இந்த காவிரி யாரு பெருக்கெடுத்தது. இன்னொன்று, யமனை காலால் உதைந்தது மார்க்கண்டேய படலம். இறை வழிபாடு, இறை வழிபாட்டினுடைய உன்னதம், அதிலும் மூர்க்கத்தனமுடையவன், தீயவன், பிறருக்கு தீங்கிழைக்க கூடியவனை எவ்வாறு அணுக வேண்டும் என்கின்ற விடயமெல்லாம் கந்த புராணம் பேசுகின்ற வாழ்வியல். திக்கு விஜய படலத்தில் 8 திக்குகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த சூரபன்மன் முதலாகிய அவுணர் சேனை கொண்டு வருகின்ற பொழுது, மார்க்கண்டேய முனிவரை சந்திக்கின்ற பொழுது, மார்க்கண்டேய முனிவர் சூரபன்மன் முதலான அத்தனை அவுணர்களுடைய குணமறிந்து அவர்கள் தன் மீது கோபப்படாமல் அவர்களை ஆசுவாசப்படுத்துகின்ற தன்மையை கந்த புராணம் பேசும். ஒரு தீய குணமுடையவனை எதிர்த்து உன்னால் ஆட்கொள்ள முடியவில்லை என்றால் இனிய சொற்களினூடாக ஆட்கொள்ள முடியும். எங்களுடைய திருமந்திரம் பேசும் தானே, யாவர்க்கு மாமுறைவர்க்கு ஒரு பச்சிலை, இறுதி விஷயம் இன்னுரை தானே. மார்க்கண்டேய முனிவர் சொல்லிக் கொள்வார், என்னுடைய மைந்தன் காசிப முனிவர், அவருடைய பிள்ளைகள் நீங்கள், மொத்தத்தில் நான் உங்களுக்கு தாத்தா முறை பாட்டன் என்று அந்த அவுணர் சேனையினுடைய ஆக்ரோஷத்தை குறைப்பார். மார்க்கண்டேயர் படலத்திலே தான் யமனை காலால் உதைதல். சிவபரம்பொருள் யமனை காலால் உதைந்தார். நாங்கள் எல்லாம் சிந்திக்கலாம், என்ன மார்க்கண்டேயருடைய வாழ்வியலுக்கு மட்டும் யமன் வருகின்ற பொழுது காலால் உதைந்தார். சமகாலம் நிறைந்த விபத்துக்கள் நிகழ்கின்ற காலம். அப்படி இருக்கின்ற பொழுது மார்க்கண்டேயருடைய வாழ்வியலினூடாக கந்த புராணம் ஒரு மிகச்சிறந்த உன்னத நீதியை பேசியது. மார்க்கண்டேயருக்கு 16 வயதுடன் ஆயுள் முடியும். எங்களுடைய ஆலய சூழலே நாங்கள் ஐப்பசி இறுதி வெள்ளியில் யமசங்காரம் நிகழும். திருக்கடவுர் திருத்தலத்தில் அட்டவீரட்டச்செயல்களில் ஒன்றாகிய யமனை காலால் உதைதல் நிகழ்ந்து கொண்டது. அட்டவீரத்தலங்களில் ஒன்று. மார்க்கண்டேயர் சிவபூசை செய்து கொண்டு இருக்கிறார். யமன் தன்னுடைய சீடர்களுக்கு கட்டளை இடுகிறான், காலம் முடிந்தது, மார்க்கண்டேயருடைய உயிரை எடுத்து வா. சென்றவர்கள் பார்க்கிறார்கள், சிவபூசை செய்து கொண்டு இருக்கின்ற ஒருவரை இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, நாங்கள் குருகுலத்தில் கற்றிருக்கிறோம், திரும்பிக் கொள்கிறார்கள். காரணம் என்னவென்றால், யமன் என்கின்ற தென் திசைக்குரிய அதிபதியாக இருக்கக்கூடியவன் எங்களுடைய சமயத்தின் தர்மத்தின் தேவன். இப்பொழுது சிவபூசை செய்கின்ற இருக்கிறவனை இடையூறு செய்யக்கூடாது என்று
இந்த யம தூதுவர்கள் திரும்பி போய் யமனிடம் சொல்கிறார்கள். யமன் சொல்கிறான், அப்படியா, நாளை நான் பார்த்துக் கொள்கிறேன். இப்பொழுது யமன் புறப்படுகிறார். புறப்பட்டு வந்தவர் பார்த்தால் இன்றும் அதே நிலைப்பாடுதான். த டியூட்டி ஃபர்ஸ்ட். எங்களில் நிறைய பேர் கடமையை செய்து முடிப்போம். அது என்னவாக இருந்தாலும் சிந்திப்பது இல்லை. இது ஸ்கந்த புராணம் பேசுகிற உன்னத விடயம். கடமைக்குரிய சில செயலொழுங்குகள் இருந்தாலும் அதை சமகாலத்துக்கு ஏற்றாற்போல அதை மாற்றி கொண்டு பிறருக்கு நன்மை ஏற்படுகிற முறையிலே செயற்பட வேண்டும். இந்த கரிக்குலத்தை பின்பற்றுகின்ற சில கடமை உணர்வு உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அது நிறைந்த பிரச்சனைகளுக்கு வித்திடும் என்பதையும் கந்த புராணம் பேசும். யமன் யோசித்தான், டியூட்டி ஃபர்ஸ்ட். என்னுடைய வேலை என்ன? காலம் முடிந்தால் எடுப்பது. மறு கதை இல்லாமல் பாசக்கயிற்றை சுழற்றி வீசுகிறான். என்ன நிகழ்ந்தது? காலால் உதைக்கப்பட்டார். இன்றைய காலகட்டத்தில் எங்களுடைய சிறார்கள் எல்லாரும் பேசுகிறார்கள், மிகச்சிறந்த உதைபந்தாட்ட வீரர் யார் என்றால் எங்களுடைய சிவப்பரம்பொருள் தான். ஒரு உதைதான் யமனுக்கு. ஏன் காலால் உதைந்தார்? கந்த புராணம் 2 விடயத்தை சாட்சியமாக வைக்கும். ஒன்று, சாதாரண நபர்களை அணுகுவது போல சிவனடியார்களை அணுகக்கூடாது. இது முதலாவது விடயம். இப்ப நாங்களும் சிவனடியாராக இருந்தால் யமன் வருவதற்கு பயப்படுவான். பாரதி பாடினார் தானே, காலா நீ எதிரே வந்தால் உன்னை நான் காரி உமிழ்வேன், என் காலடியில் போட்டு மிதிப்பேன். யமன் பயந்து போனான். பாரதியை உடைய உயிரை எடுப்பதற்கு அவன் எருமை வாகனத்தில் போகவில்லை, யானையில் தான் சென்றான். யானை மோதித்தான் பாரதி பின்பு நோய்வாய்ப்பட்டு இறந்தார். இது ஒரு இலக்கிய நயம். என்றால் சாதாரண சிவனடியார்களை, சாதாரண அடியார்களை அணுகுவது போல சிவனடியார்களை அணுகக்கூடாது. இங்கு சிவனடியார் என்றால் யார்? சிவன் அடி யார்? சிவனடியார். சிவபெருமானுடைய பாத கமலத்தில் இருக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் சிவனடியார்கள். அப்பொழுது நாங்கள் மாணிக்கவாச பெருந்தகை பேசியது போல நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நாங்கள் சிவனடியாராக வேண்டுமாக இருந்தால் சிவனடியார்களோடு நடிப்போம். இந்த படிப்பதற்கு சிரமப்படுகிற மாணவர்கள் படிப்பது போல கொப்பி எடுத்து வைத்து நடிப்பார்கள். அது தொடர வேண்டும். மாணிக்கவாசக பெருந்தகை பேசுகின்ற விஷயம். முதலில் நாங்கள் சிவனடியாராக நடிப்போம். இந்த நடிப்பு என்னவாகும்? ஒரு பழக்கமாகும். அந்த பழக்கம் என்னவாகும்? வழக்கமாகும். நாங்கள் சிவனடியாராக மாறலாம். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து. எனவே சாதாரண அடியவர்களை அணுகுவது போல சிவனடியார்களை அணுகக்கூடாது. இது மிக முக்கியமான ஒரு லோ பாயிண்ட். அடுத்தது ஒரு பாயிண்ட் இருக்கிறது. என்ன? அதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய, கந்த புராணத்தினுடைய உச்சம். என்ன என்றால், தாமதமாக வந்தால் என்ன தண்டனை? ஒரு பாடசாலையாக இருந்தால் முதலில் வர வேண்டிய, எந்த நேரத்துக்கு வர வேண்டியது? 7:30க்கு தானே பாடசாலை. அதிபர் என்றால் 7:15க்கு வந்தால் காணும். அப்படி அல்ல. முதலாவது பிள்ளை பாடசாலைக்கு வருவதற்கு முதல் அதிபர் வர வேண்டும். தன் வகுப்பினுடைய மாணவன் மாணவி வருவதற்கு முதல் ஆசிரியர் வர வேண்டும். அவர்கள் சென்றதன் பிற்பாடுதான் இவர்கள் செல்ல வேண்டும். இந்த கால தாமதம் எல்லாவற்றையும் ஒரு மிஷினை வைத்துக்கொண்டு, ஃபிங்கர் பிரிண்ட், எங்களோட நாட்டில் மிக பிரச்சனை ஆக பேசப்படுகின்ற ஒரு மிஷினரி, நேர முகாமைத்துவம். கந்த புராணம் மிகச்சிறந்த ஒரு நேர முகாமைத்துவத்தை பேசியது. மார்க்கண்டேயர் உடைய சிவபரம்பொருள் யமனை காலால் உதைந்தார் என்றால் மிக முக்கியம் கால தாமதம். முதலாவது சிவனடியாராக நீ பார்க்கவில்லை. இரண்டாவது லேட்கமர்ஸ். நேற்று தான் 16 வயது. இன்று 16 வயது கடந்து ஒரு நாள் ஆகிவிட்டது. நேற்றைய நாளில் ஆட்கொண்டிருந்தால் சரி, ஆனால் ஒரு நாள் கடந்து பிந்தி வந்தபடியால் காலால் உதைதல் வேண்டும். இது எங்களுடைய கந்த புராணம் பேசுகின்ற உன்னதமான ஒரு சைவ நீதி.
சமகாலத்துக்கு எங்களுக்கு தேவையானது. இன்னும் ஒரு விடயம், அது எங்களுடைய நாட்டுக்குரியதல்ல, அயல் நாட்டுக்குரியது. இந்தியாவிலே தீர்க்க முடியாத ஒரு மிக பெரிய பிரச்சனை நதிநீர் பிரச்சனை. இந்த காவிரி என்கின்ற பொன்னி யாருக்குரியது? கர்நாடகத்துக்கா தமிழ்நாட்டிற்கா? கந்த புராணம் அதை மிக தெளிவாக சொல்லிக்கொள்ளும். இந்திரன் அவுணர் சேனைக்கு பயந்து மூங்கில் வடிவ உருவமெடுத்து சீர்காழியிலே சிவனை பூசிக்கின்ற பொழுது அவுணர்கள் மழை பொழியாது நிறுத்திய பொழுது காவிரி பெருக்கெடுத்து இந்திரனை காப்பாற்றியது. தமிழ்நாட்டுக்காகத்தான் காவிரி பாய்ந்தது என்பதை இலங்கை இந்தியாவிலே தீர்க்க முடியாத நதிநீர் உச்ச நீதிமன்ற பிரச்சனைக்கு கந்த புராணம் ஒரு தீர்ப்பை வைத்தது. இந்த 2 சட்ட மூலங்களும் சமகாலத்துக்கு முக்கியமானது. இத்துடன் முடிப்போம். எப்படி என்றால், எங்களுடைய கந்த புராணத்தினுடைய வாழ்த்து பாடல், வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசெய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நற்றவம் வேள்வி நல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். எங்கள் எல்லோருக்கும் தெரிந்தது. நிறைய பேருக்கு இது கந்த புராணத்திலேயா இருக்கிறது என்று கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த பாடல் தெரியும். கச்சியப்ப சிவாச்சாரியார் இந்த ஒரு ஒற்றை செய்யுளுக்கு நிறைந்த விஷயங்களை முன்வைத்துக் கொண்டார். வான்முகில் வளாது பெய்க புவியியல் வானியல் சிந்தனை, ஒரு ஜோக்ரபி. வான்முகில் வளாது பெய்க. மலிவளம் சுரக்க பொருளியல் எக்கனாமிக்ஸ். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசெய்க பொலிட்டிக்கல் அரசியல் குறைவிலா உயிர்கள் வாழ்க மெடிசின் மருத்துவம் நான்மறை அறங்களோங்க சமூகவியல் சோசலிசம் நற்றவம் வேள்வி நல்க ரிலிஜன் சமயம் மேன்மைகள் சைவ நீதி சட்டம். எனவே கந்தபுராணம் என்கின்ற மிகச்சிறந்த காப்பியத்துக்குள் இத்தனை அற்புத விடயங்களையும் வைத்திருக்கிறோம். மிகச்சிறந்த ஒரு உன்னதமான இந்த காப்பிய அந்தஸ்தையுடைய புராணத்தை எங்களுடைய சொந்த புராணமாக தூக்கி சுமக்க வேண்டிய நடைமுறை எங்களுக்கு உரியது என்கின்ற தன்மையிலே மிகச்சிறந்த இந்த சேஸ்திரத்தில் நான் நினைக்கின்றேன் 2வது தடவையாக இந்த வாய்ப்பு கிடைத்தது. நாவலருடைய விழாவை சந்நிதியான் ஆச்சிரமம் எடுத்த பொழுது, நாவலருடைய கொள்கையை பேசுகின்ற பொழுது சந்நிதியான் ஆச்சிரமம் தான் அத்தனை நாவலுடைய கொள்கைகளையும் பின்பற்றி வருகிறது என்கின்ற விடயத்தை பேச முடிந்தது. அது இறை அருளோ என்னவோ, இன்றைய நாளும் கந்தபுராணம் பேசுகின்ற வாழ்வியலுக்கும் சாட்சியமாக சந்நிதியான் ஆச்சிரமமே இருக்கிறது என்கின்ற தன்மையில் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருட்கடாட்சத்தையும் எங்களுடைய சுவாமிகளுடைய பாத கமலத்தையும் சாட்சியமாக வைத்துக்கொண்டு அன்பு தம்பி வாகீசன் அவர்கள் இன்றைய நாளில் உரையாற்ற வேண்டியவர். எனக்குரிய நாள் இன்னொரு நாள், ஆனால் என்னுடைய வேலை நிமித்தம் அது ஆகாது முடிகின்ற பொழுது அதை மனமு வந்து அளித்தமைக்கும் நன்றி பாராட்டி நான் பேசிய விடயங்கள் உங்களை நல்ல சிந்தனையின்பால் நகர்த்தி இருக்குமாக இருந்தால் அதற்கு முருகப்பெருமானுடைய அருளும் என் பெற்றோரும் என்னுடைய ஆசிரியர்களும் உடன்பிறப்புகளும் என்னுடைய துணைவியாரும் காரணமாக இருப்பார்கள். நான் பேசிய ஒன்று உங்களை குழப்பி இருந்தால் மட்டும் அதற்கு நான் காரணம் என்கின்ற தன்மையில் எல்லோருக்கும் முருகப்பெருமானுடைய அருட்கடாட்சம் கிடைக்க பிரார்த்தித்து அமைகின்றோம். நன்றி.